தமிழக அரசு பணிக்கான தேர்வு வெற்றி பெற இன்றைய சேருங்கள். காசி ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் ஸ்டடீஸ், பாண்டியராஜபுரம், வாடிப்பட்டி தாலுக், மதுரை டிஸ்ட்ரிக்ட். செல் 9942284095. மேலும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஇடி மற்றும் எஸ்ஐ தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம சயின்ஸ் பிரிவுலேருந்து நமக்கு பயாலஜிலேருந்து இப்போ நான் கொஸ்டின் சொல்லிகிட்டே இருக்கோம். மொத்தம் 500 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக ரெடி பண்ணி நான் இப்போ ஒரு நேற்று வரைக்கும் ஒரு 400 கொஸ்டின்ஸ் நடத்தியாச்சு. இன்னும் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த 100 கொஸ்டினையும் வாசிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நான் பேசுகிறது கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படி படிக்கணும், எதெல்லாம் முக்கியம், எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறது கொஞ்சம் வேகமாக வாசிக்கணும். நீங்கள் வேகமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்லோவாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வேகமாக தெரிஞ்சுட்டுனா அடுத்து நீங்கள் புக்கில் படிக்கணும் அப்படின்றத நம்ம எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் நான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் புக்கில் நீங்கள் படிக்கிறது ஒரு சைடு உங்களுக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு தெரியணும். அது தெரியணும் அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கும் புரியும், நீங்கள் படிக்கும் போது எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் நம்ம இருக்க நாலேஜுக்கும் நம்ம முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸை நம்ம படித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு அதில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு டாபிக் நம்ம படிக்கிறது நம்ம எப்படி அதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சு படிக்கணும். ஒரு ஜஸ்ட் ஹியூமன், நம்ம மனித உணர் செயல்களிலிருந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா மனிதன் எப்படி உணவு செழிக்கப்படுகிறது, எப்படி சிறுநீர் உண்டாகிறது, ரத்தத்தோட வேலை என்ன, ரத்தத்தில் உள்ள அணுக்கள் என்னென்ன, ஒவ்வொரு ரத்த வெள்ளையணுக்களோட முக்கிய பங்கு என்ன, ரத்த சிவப்பணுக்களோட முக்கிய பங்கு என்ன, ரத்த தட்டணுக்களோட முக்கிய பங்கு என்ன, ஒவ்வொரு உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் அதோட அமைப்பு, இன்னர் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அதோட என்ன, அதோட பயன்பாடு என்ன. அதனால நமக்கு மனிதனுக்கு ஒவ்வொரு உறுப்புமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலையை செய்யும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புமே முக்கியம்தான். அதனால எல்லா உறுப்புகளுமே ஏதாவது ஒரு வேலையை செய்யும் போது அந்த உறுப்புகளை பற்றி அது என்ன, அதோட அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உறுப்போட நம்ம முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மூளை, அந்த மூளையோட இன்னர் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக நம்ம புக்கில் படிக்கணும். அதை படித்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மூளையில் நம்ம 2 பாட்டை 2 சைடாக முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்றதும் படிப்போம். அதே மாதிரி பெருமூளை, சிறுமூளை, முகுளம், இந்த மாதிரி நம்ம படிப்போம். பெருமூளை என்ன இருக்கு, சிறுமூளையில என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, பெருமூளை எவ்வளவு இருக்கும், அதோட வெயிட் என்ன, சிறுமூளை, அதே மாதிரி மூளை, மொத்த மூளை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கிலோகிராம் இருக்கும் அப்படின்றலாம் நம்ம சும்மா ஒரு பேசிக்கா தெரிஞ்சுப்போம். அப்புறம் தான் மூளையை 3 பகுதியாக பிரிப்பாங்க. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. அந்த முன்மூளையில என்னென்ன பகுதிகள் இருக்கும், நடுமூளை, இதெல்லாம் புக்கை வச்சு சொல்லுவோம். ஏன்னா ஜென்ரலாக சொன்னாலும் நம்ம உங்களுக்கு ஓரளவுக்கு இதாக இருக்காது. புக்கை வச்சு நம்ம அழகாக சொன்னோம்னா அது உங்களுக்கு புரியும். நீங்கள் படிக்கும் போது அப்படிதான் என்னென்ன ஆர்கன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற நீங்கள் புத்தகத்தில் 6வது 10வது கூட இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பயாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்லையுமே நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். தெளிவாக படித்தாலும் நம்ம ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். சும்மா ஜஸ்ட்டு ஒரு பேருக்கு விழிப்புணர்வு நேர மாதிரி படிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம லட்சக்கணக்கான பேர் எழுதுவாங்க. அதில் இருக்கிற பிரில்லியன்ட்டுக்கு மேலே பிரில்லியன்ட்ன்றது நார்மலாக ஒரு 450 எடுக்கிறவங்க பிரில்லியன்ட், ஒரு 480 எடுக்கணும் பிரில்லியன்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் எதுவுமே ஒரு ஃபாஸ்ட்டாக ப்ளஸ் நல்லா சிறப்பாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் அந்த 480 எடுக்க முடியும் 10th. அதே மாதிரி 12th அந்த மாதிரி ஹை ஸ்கோர் பண்ணுறவங்க நம்ம ஓரளவுக்கு நல்ல நாலேஜாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம்லேயே நாலேஜாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க. அவங்க கூட நம்மளும் நல்லா படிக்கணும். அப்புறம் நம்மளும் நல்லா புக்கில் இருக்கிறப்ப தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கணும். தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கிறது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்ற கதை இப்போ நான் கொஸ்டினை வாசிக்கிறேன். ஏன்னா புக்கில் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு படிக்கும் போது நிறைய விஷயங்கள் இன்னும் நல்லா புரியும். ஏன்னா நம்ம உள்ள படிச்சதை வச்சு அங்கே அந்த டாபிக் படிக்கும் போது நம்ம இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கோம்.
இருக்கோம். இதோட இன்னும் கொஞ்சம் தெளிவானது, இன்னும் கொஞ்சம் அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸாக வாசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 3 ஸ்டேஜில் வந்து நான் வந்து இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கேன் கிளாஸஸ்ல. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து முதல் அந்த பயாலஜியில் வந்து எப்படி படிக்கணும், என்னென்ன டாபிக்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வாசிக்கிறோம். அடுத்து தேர்ட் ஸ்டேஜ் வந்து புக்கை வாசிப்போம். புக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் அதில் என்னென்ன இருக்கு, ஏன்னா நம்ம படித்தது போக நம்ம இந்த 2 இதுலேயே வந்து உங்களுக்கு ஓரளவு வந்து 50 to 60% வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் அந்த டாபிக்ல இருந்து. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேசும்போது இந்த டாபிக்ல என்னென்ன இருக்குன்னு பேசும்போதே வந்து இம்பார்ட்டன்ட் என்னென்ன இருக்குன்றத சொல்லிட்டு தான் பேசுறோம். ஸோ அதையும் பிளஸ் புக்ல இருக்க பார்த்து கொஸ்டின்ஸை பார்த்து வாசிச்சு அதையும் வந்து நீங்க கேட்கும்போது ஒரு 50 to 60% நாலேஜ் வந்து அந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு வந்துடும். அடுத்து ஒரு 20 to 30% வந்து நீங்க புக்கை வந்து படிக்கணும். 90% நாலேஜாவது நமக்கு இருக்கணும். 90% ஒரு சப்ஜெக்டா ஜஸ்ட் 80% இருந்தால் உதவியா சக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. 90% இருந்து நல்லா ஹையர் ஸ்கோர் கொடுக்கலாம். ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நல்லா வந்து கொஸ்டின்ஸ் வந்து திருப்பி கேளுங்க. ஏன்னா வந்து 1 தடவைக்கு 2 தடவை 3 தடவை நீங்க கேட்டாலும் உங்களுக்கு வந்து நம்ம என்ன படிக்கிறோம், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து நம்ம பேசுற அந்த வீடியோஸ் வந்து நம்ம கிளாஸ்ல நம்ம சொல்றத வந்து நீங்க திருப்பி கேளுங்க. கிளாஸ்ல நீங்க கேட்டுட்டு அதை வந்து மீண்டும் ரீகலெக்ட் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா மனதில் வந்து புரியும். அதை வச்சு நீங்க புக்கை வந்து நீங்க படிக்கும்போது அந்த டாபிக் படிக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நம்ம என்னென்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வாசிக்கிறேன். ஏற்கனவே 4 கொஸ்டின் வாசிச்சு இன்னும் 100 கொஸ்டின்ஸ் தான் இருக்காது. அப்படியே கண்டினியூ பண்றேன். அப்படியே கேளுங்க. கேட்டுட்டு கண்டிப்பா வந்து அப்படியே புக்கை வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா பயாலஜில இருந்து நமக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் 5 to 10 கொஸ்டின் தான். பாட்டனி பயாலஜி அப்படின்னா 2 பிரிவு, தாவரவியல் மற்றும் விலங்கியல். தாவரத்துல இருந்து கேட்பாங்க, விலங்கியல் இருந்து கேட்பாங்க. ரெண்டுமே வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரூப் 2 அப்படின்னா வந்து ஒரு 10 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஆனால் குரூப் 1 அப்படின்றது வந்து நமக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ்ல வந்து 50 கொஸ்டின் ஆப்டிடியூட் போக மீறி 150 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து ஜிகே தான் இருக்கும். அந்த 150 கொஸ்டின்ஸ்லயே நமக்கு வந்து ஒவ்வொன்றும் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். பிசிக்ஸ் 10, கெமிஸ்ட்ரி 10, பாட்டனி 10, சுவாலஜி 10. ஸோ பயாலஜி வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம குரூப் 1ல எதிர்பார்க்கலாம். குரூப் 2ல வந்து ஒரு 10 கொஸ்டின் டு 15 கொஸ்டின் கண்டிப்பா 10 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். பயாலஜில இருந்து பாட்டனியில் ஒரு 5, சுவாலஜியில் ஒரு 5. ஸோ அதனால வந்து இது பூரா ஒரு 5 கொஸ்டின்காக நம்ம வந்து எவ்வளவு கான்டென்ட் எவ்வளவு டாபிக் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதெல்லாம் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். அதனால படிக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமோ நம்மளும் மைண்டும் தெளிவாக நம்ம வாழ்க்கையும் நம்ம சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வேலையை கிடைச்சதுன்னா வந்து கண்டிப்பா வந்து நல்லா சிறப்பாக நம்மளும் நல்லா இருக்கலாம். நம்ம சமுதாயத்துக்கும் நம்மளால முடிஞ்ச சேவை செய்யலாம். அதுக்காக தான் இந்த அரசு வேலைக்கு நம்ம வந்து முயற்சி பண்றோம். அரசு வேலை அப்படின்றது வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு அரசு பணி வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணியாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த பணிக்கு வந்து நம்மளும் உண்மையாக படிச்சு உண்மையாக முயற்சி செய்து அறிவு வளர்த்துக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணிட்டு வேலை கிடைச்சா நம்மளும் உண்மையாக மக்களுக்காக நல்ல சேவை செய்யக்கூடிய எண்ணங்களை வளர்த்துக்கணும். அதுக்காக வந்து கொஞ்சம் 1 வருஷம் படிக்கிறது, ஒரு 6 மாசம் படிக்கிறது. ஏன்னா 6 மாசத்துல ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து அவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு, தெளிவாக படிக்க வேண்டியிருக்கு. அதனால நல்லா வேகமா படிக்க, சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்றது 100 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அப்படியே வாசிக்கிறேன், கேளுங்க. இப்ப நமக்கு வந்து முதன்முறையாக உடலில் தலைப்பாகம் காணப்பட்ட உயிரி, முதன்முறையாக உடலில் தலைப்பாகம் காணப்பட்ட உயிரி அன்னலிடா. மீன்களின் இதயம் எத்தனை அறை? 2 அறை. அதே மாதிரி அதுக்கு வந்து மீன்களுக்கு வந்து திறந்த ரத்த ஓட்ட மண்டலம். அதோட ஜஸ்ட் வந்து நம்ம வந்து மீன்களின் இதயம் வந்து 2 அறை. இருவாழ்விகளுக்கு பூரா வந்து நமக்கு வந்து 3 அறைகள் இருக்கும். இருவாழ்விகள் அப்படின்னா வந்து நீர்நிலை வாழும், நிலத்திலை வாழும் 3 அறைகள். அதே பறவை பாலூட்டிக்கு இதயம் எத்தனை அறை அப்படின்னா 4 அறைகள் இருக்கும். மீன்களின் இதயம் 2 அறை, இருவாழ்விகளோட இதயம் வந்து 3 அறைகள் இருக்கும். பறவைகளுக்கும் பாலூட்டிகளுக்கும் இதயம் வந்து 4 அறைகள் இருக்கும். கரப்பான் பூச்சிக்கு மட்டும் இதயம் வந்து 13 அறை இருக்குமா. கரப்பான் பூச்சியோட இதயம் வந்து 13 அறை. அந்த கரப்பான் பூச்சிக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து திறந்த ரத்த ஓட்ட மண்டலம். கரப்பான் பூச்சியோட ரத்த ஓட்ட மண்டலம் திறந்த ரத்த ஓட்ட மண்டலம். கரப்பான் பூச்சியின் சுவாச உறுப்பு, ஏன்னா மீன்களின் சுவாச உறுப்பு செதில்கள், கரப்பான் பூச்சியின் சுவாச உறுப்பு ட்ரக்கியா. அதே மாதிரி ஒரு டிஎன்பிசில கேட்ட கேள்வி, சைட்டோபிளாசத்தில் வட்ட வடிவ ஜீனோம் இல்லாத டிஎன்ஏவோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பிளாஸ்மிட். இதெல்லாம் எங்கெங்க அப்படின்னு புத்தகத்துல படிங்க. ஆனா இருந்தாலும் வந்து இதெல்லாம் கேட்ட கேள்விகள், அதனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. சைட்டோபிளாசத்தில் வட்ட வடிவ ஜீனோம் இல்லாத டிஎன்ஏவுக்கு என்ன பேர் அப்படின்னா பிளாஸ்மிட்.
அந்த பிளாஸ்மிட் என்ன செய்யும் அப்படின்னா ஜீன் நகல் குளோனிங் நகல் பெருக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பது. ஜீன் நகல், ஜீனோட நகல், குளோனிங் நகல் பெருக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பது பிளாஸ்மிட். அதே மாதிரி ஸ்லைம் மோல்டு என்று அழைக்கப்படுவது பூஞ்சைகள். ஸ்லைம் மோல்டு என்று அழைக்கப்படுவது பூஞ்சைகள். அந்த பூஞ்சைகள் வந்து யூகேரியாட்டிக் பச்சையமற்ற யூகேரியாட்டிக் செல் வகை பச்சையமற்ற தாலோஃபைட். பூஞ்சைகளுக்கு வந்து பச்சை இருக்காது. யூகேரியாட்டிக் மற்றும் பச்சையமற்ற தாலோஃபைட் அந்த பூஞ்சைகளோட ஒரு அமைப்பு வந்து செல்கள் வந்து யூகேரியாட்டிக் செல்கள், பச்சையமற்ற தாலோஃபைட். அதே மாதிரி தண்டி இலை வேறுபாடு அறியப்பட்ட முதல் தாவரம். ஒரு தாவரத்தோட ஆரம்ப காலத்திலிருந்து தண்டு இலையும் வேறுபாடு அறியப்பட்ட முதல் தாவர வகை வந்து டெரிடோஃபைட்டா. தண்டி எது, அதே மாதிரி வந்து இலை எதுக்கு முதல்ல வேறுபாடு அறியப்பட்ட முதல் தாவரம் டெரிடோஃபைட்டா. ஏன்னா வந்து டெரிடோஃபைட்டா தான் வாஸ்குலர் திசுக்கள் என்று அழைக்கப்படுவது, வாஸ்குலர் கிரிப்டோகா என்று அழைக்கப்படுவது டெரிடோஃபைட்டா. சைலம் புலவை முதல்ல காணப்பட்ட தாவரம் டெரிடோஃபைட்டா. அதே மாதிரி தண்டு இலையும் முதல்ல காணப்பட்ட தாவரம் வந்து டெரிடோஃபைட்டா. வேறுபாடு ஐந்துலோக வகைப்பாடு. ஏற்கனவே ஐந்துலோக வகைப்பாடு என்னென்ன, மொனிரா. மொனிராவில் என்ன இருக்கு அப்படின்னா வைரஸ் பாக்டீரியா. அது வந்து ப்ரோகேரியாட்டிக் வகை உள்ள வைரஸ் பாக்டீரியா. மொனிரா அப்படின்னா வைரஸ் பாக்டீரியா. அது வந்து செல்வகை வந்து ப்ரோகேரியாட்டிக் செல் வகை. அதே மாதிரி புரோட்டிஸ்டிடாவில் வந்து ஒரு செல் உயிரிகள். புரோட்டிஸ்டிடாவில் வந்து ஒரு செல் உயிரிகள். அது வந்து யூகேரியாட்டிக் செல் வகை. யூகேரியாட்டிக் செல் வகை புரோட்டிஸ்டிடாவில் ஒரு செல் உயிரிகளும் அது என்ன செல் வகைனா யூகேரியாட்டிக் செல் வகையும் காணப்படும். அடுத்து பூஞ்சைகள், தாவர உலகம், விலங்கு உலகம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதான் வந்து நமக்கு வந்து இந்த பூவா தாவரம். பூவா தாவரம் வந்து 3 பிரிவு. பூவா தாவரம் வந்து 3 பிரிவு. தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. இந்த தாலோஃபைட்டா அப்படிங்கிறது வந்து பூஞ்சைகள், பாசிகள். இந்த பூவா தாவரம் வந்து 3 பிரிவா பிரிக்கிறோம். தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. இந்த தாலோஃபைட்டாவில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா பூஞ்சைகளும் பாசிகளும். அதே மாதிரி பிரையோஃபைட்டாவில் வந்து மாஸ் தாவரம். பிரையோஃபைட்டானா மாஸ் அப்படின்ற ஒரு தாவரம். டெரிடோஃபைட்டானா நம்ம வாஸ்குலர் திசுக்கள் காணப்படும் தாவரம். இப்போ பூஞ்சைகள் மட்டும், பூஞ்சைகளில் உள்ள மொத்த வகுப்பு 11. பூஞ்சைகள்ல மொத்தம் எத்தனை வகுப்புகள் இருக்குன்னு கேட்டா 11 வகுப்புகள் இருக்கு. பூஞ்சைகளின் பிரிவுக்கு பேர் வந்து மைக்கோடா. பூஞ்சைகள் உடலம் ஐசிலியன் படிச்ச பூஞ்சைகளின் பிரிவு மைக்கோடா. அதே மாதிரி இந்த பிரையோஃபைட்டாவின் உடலம் தாலஸ். பிரையோஃபைட்டா அப்படின்ற ஒரு தாவர வகையோட உடலத்துக்கு பேர் வந்து அந்த மாஸ் தாவரம் பிரையோஃபைட்டா. அந்த தாவரத்தோட உடலம் வந்து தாலஸ் அப்படின்றாங்க. தாலஸ். அதோட முக்கிய உறுப்பு வந்து ரைசாய்டுகள். அந்த பிரையோஃபைட்டாவோட உடலத்துக்கு என்ன பேரு, தாலஸ். அதோட முக்கிய உறுப்பு வந்து ரைசாய்டுகள். அதே மாதிரி மணிலாவில் தீக்கா நோயை உண்டாக்கும் பூஞ்சை. மணிலாவில் ஒரு தீக்கா அப்படி ஒரு நோய் உண்டாகலாம். அந்த உண்டாக்கும் பூஞ்சையோட பேர் வந்து செர்கோஸ்போரா. மணிலா அப்படின்ற ஒரு இடத்துல தீக்கா அப்படின்ற நோயை உண்டாக்கும் பூஞ்சைக்கு பேரு செர்கோஸ்போரா. அதே மாதிரி ஒரு செல் உயிர்கள் மாதிரி ஒரு செல் பாசிகள் என்னென்ன இருக்கு. ஒரு செல் பாசிகள் வந்து குளோரெல்லா, கிளாமிடோமோனஸ். ஒரு செல் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு குளோரெல்லா, கிளாமிடோமோனஸ். அதே மாதிரி வந்து காலனி அமைவு பாசி வந்து வால்வாக்ஸ். காலனி அமைவோட ஒரு பாசி இருக்கு, அதுக்கு பேர் வந்து வால்வாக்ஸ். அதோட உமிழ் நீரில் காணப்படும். நம்ம சாப்பிட்ற உணவு செரிக்கிறதுக்காக அந்த உமிழ் நீர்ல காணப்படும் நொதி வந்து டயலின். அது வந்து நம்ம சாப்பிட்ற ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றும். உமிழ் நீரில் காணப்படும் நொதியோட பேரு எச்சில் இருக்கு, அதுக்குள்ள வந்து உமிழ் நீர் இருக்கு. அந்த உமிழ் நீரில் காணப்படும் அந்த என்சைமுக்கு பேர் வந்து டயலின். அந்த டயலின் என்ன செய்யற, ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றும். அதே மாதிரி இன்னொன்று வந்து லைசோசைம். டயலின், இன்னொன்று வந்து லைசோசைம். 2 இருக்கு, டயலின் மற்றும் லைசோசைம். உமிழ் நீரில் காணப்படும் போது டயலின் மற்றும் லைசோசைம். அந்த லைசோசைம் வந்து எதற்கு அப்படின்னா பாக்டீரியா சாப்பிடுறதுலாம் பாக்டீரியாவை அழிக்க லைசோசைம். லைசோசைம் எதற்கு பயன்படும் அப்படின்னா பாக்டீரியாவை அழிக்க. அதே இறைப்பையில நம்ம சாப்பிடுற உணவுக்கு இறைப்பையில் உள்ள நொதிகள் வந்து பெப்சின், ரெனின். பெப்சின், ரெனின், லிப்பேஸ் 3 இருக்கு. நம்ம இறைப்பையில என்னென்ன என்சைம்கள் சுரக்கும், என்னென்ன என்சைம்கள் இருக்கு அப்படின்னா பெப்சின், ரெனின், லிப்பேஸ் அப்படின்னு. பெப்சின் வந்து எதை மாற்றும் அப்படின்னா புரதத்தை பெப்டோனாக மாற்றும். நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் இருக்கக்கூடிய புரதத்தை வந்து பெப்டோன்களாக மாற்றுவது பெப்சின். ஏன்னா பெப்சின் பெப்டோனா மாற்றும், புரதத்தை பெப்டோன்களாக மாற்றும். ஆக ரெனின் வந்து கேசினோஜனை கேசினாக மாற்றும்.
ரெனின் வந்து சாப்பிட உணவுப் பொருளாக கேசினோஜனை கேசினா மாற்றம். லிப்பேஸ் வந்து கொழுப்பை செரிக்க பயன்படும். நம்ம இறைப்பையில 3 நொதிகள் இருக்கு, பெப்சின், ரெனின், லிப்பேஸ். அந்த பெப்சின் வந்து புரதத்தை பெப்டைடாக மாற்றும். ரெனின் கேசினோசனை கேசினாக மாற்றும். லிப்பேஸ் வந்து கொழுப்பை செரிக்க பயன்படும். சிறுகுடலின் முன்பகுதிக்கு சிறுகுடல மட்டும் வந்து முன்பகுதிக்கு வந்து டியோடினம், நடுப்பகுதிக்கு வந்து சிஜினம், பின்பகுதிக்கு வந்து இலியம். அந்த சிறுகுடலோட 3 பகுதிகள். முன்பகுதிக்கு பேர் வந்து டியோடினம், நடுப்பகுதிக்கு வந்து சிஜினம், பின்பகுதிக்கு பேர் இலியம். ஒரு இதய துடிப்பின் போது இதயம் வெளியேற்றும் ரத்தத்தின் அளவு, ஒரு இதய துடிப்பின் போது ஒரு இதயம் ஒரு முறை துடிக்கும் போது இதய துடிப்பின் போது இதயம் வெளியேற்றும் ரத்தத்தின் அளவு 70 மில்லி. ஒரு முறை இதயம் துடிக்கும் போது இதயம் வெளியேற்றும் ரத்தத்தின் அளவு வந்து 70 மில்லி. அடுத்து வந்து நரம்பு மண்டலத்தின் 2 பிரிவுகள். மத்திய நரம்பு மண்டலம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் 2 பிரிவுகள். மத்திய நரம்பு மண்டலம், புற எல்லை நரம்பு மண்டலம். அந்த மத்திய நரம்பு மண்டலம் மூளை மற்றும் தண்டுவடம் வந்து மத்திய நரம்பு மண்டலம். புற எல்லை நரம்பு மண்டலம்னா அதுல கபால நரம்புகள் 12 இணை தண்டுவட நரம்புகள். கபால நரம்புகளும் 12 இணை தண்டுவட நரம்புகளும். ஏன்னா வந்து மத்திய நரம்பு மண்டலத்திலே மூளை மற்றும் தண்டுவடம் சொல்லிட்டா மத்திய. புற எல்லை நரம்புல கபால நரம்புகளும் 12 இணை தண்டுவட நரம்புகளும் இருக்கு. புற எல்லை நரம்பு இன்னும் தெளிவா புக்கை வச்சு சொல்ல இப்போதைக்கு வந்து நம்ம கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் புக்கில் இருக்கிறத நல்லா தெளிவா படிச்சுக்கலாம். என்னென்ன படிக்கணுன்றது வந்து இப்ப தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து மூளையை பாதுகாக்கும் வெளியுறைக்கு பேரு டியூராமேட்டர். மூளையை பாதுகாக்கும் வெளியுறைக்கு பேரு டியூராமேட்டர். உட்பக்க உரைக்கு வந்து பயோமேட்டர். மூளையை பாதுகாக்கும் வெளியுறைக்கு பேரு வந்து டியூராமேட்டர், உட்பக்க உரைக்கு வந்து பயோமேட்டர். அதே மாதிரி டியூராமேட்டருக்கும் பயோமேட்டருக்கும் இடையே காணப்படும் உரை அரக்னாய்டு உரை. வெளியுறைக்கு டியூராமேட்டர், உட்பக்க உரைக்கு பயோமீட்டர். அந்த 2க்கு இடையில காணப்படக்கூடியது அரக்னாய்டு உரை. இந்த மூளை, நம்ம மனித மூளைக்கு தான் சொல்றோம். மனித மூளையை பாதுகாக்கும் வெளியுறை, உட்பக்க உரை, 2க்கு இடையில காணப்படுவது அரக்னாய்டு உரை. முன்மூளைக்கு பேரு வந்து புரோசென்செஃபலான். மூளையோட 3 பகுதிகள். முன்மூளைக்கு வந்து புரோசென்செஃபலான். நடுமூளைக்கு வந்து மீசென்செஃபலான். அதே மாதிரி பின்மூளைக்கு பேர் வந்து ராம்பென்செஃபலான். வந்து புரோசென்செஃபலான். நடுமூளைக்கு வந்து மீசென்செஃபலான். பின்மூளைக்கு வந்து ராம்பென்செஃபலான். பிட்யூட்டரி காணப்படும் இடம் வந்து முன்மூளை. பிட்யூட்டரி சுரப்பி காணப்படும் இடம் முன்மூளையில தான் காணப்படும். பிட்யூட்டரி. மூலத்தின் நீளம் 3 சென்டிமீட்டர். அறிவுத்திறன், நினைவாற்றல், கற்பனை சக்தி ஆகியவற்றின் பிறப்பிடம். நம்மளோட அறிவுத்திறன், நினைவாற்றல், கற்பனை சக்தி எல்லாமே வந்து பெருமூளை. மூளை பத்தி சொல்லியாச்சு. வந்து நம்ம எலும்பு மண்டலம் வந்து 2 பிரிவுகள். அச்சு சட்டகம், இணையிருப்பு சட்டகம். அதுல மண்டையோடு வந்து எத்தனை இணை எலும்புகள் இருக்குன்னா 8 இணை எலும்புகள் இருக்கும் மண்டையோடு தான். அதாவது எலும்பு மண்டலம் வந்து 2 பிரிவுகள். அச்சு சட்டகம், இணையிருப்பு சட்டகம். அந்த அச்சு சட்டகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா மண்டையோடு வந்து 8 இணை. அதாவது முதுகெலும்பு வந்து 33 இணை. நம்ம பின்னாடி இருக்க முதுகெலும்பு வந்து 33 இணை. மார்பறை வந்து முன்னாடி மார்பு வந்து 12 இணை. அச்சு சட்டகத்துல வந்து நமக்கு வந்து என்னென்ன எலும்புகள் இருக்கும் அப்படின்னா வந்து மண்டையோடு எலும்பு மொத்தம் 8 இணை இருக்கும். அடுத்து முதுகெலும்புல வந்து எத்தனை இணை இருக்குன்னா 33 இணை இருக்கும். அது மார்பறையில வந்து 12 இணை இருக்கும் எலும்புகள். இது வந்து அச்சு சட்டகம். அடுத்து இணையிருப்பு சட்டம்னா கைகால் எலும்பு, இடுப்பு எலும்பு, முக எலும்பு. கைகால் எலும்பு ஏன்னா வந்து இணையிருப்பு சொன்னா கைகால இருக்கக்கூடிய எலும்பு. அதே மாதிரி வந்து இடுப்பு எலும்பு, முக எலும்புல வந்து மொத்தம் எத்தனை இணை இருக்கும்? முகத்துல வந்து மொத்தம் எத்தனை இணை இருக்குன்னா 14 இணை. இதெல்லாம் நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். மண்டையில் உள்ள 8 இணை. முதுகெலும்பு வந்து அதாவது வந்து 33 இணை. மார்பறை வந்து 12 இணை. அதாவது முக எலும்புல வந்து 14 இணை. இதெல்லாம் நல்லா ஒரு இடம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இதெல்லாம் எழுதியிருக்கோம். அதனால கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். மனிதனின் நீண்ட எலும்பு, ஒரு மனிதனோட நீண்ட எலும்புனா தொடை எலும்பு. அந்த தொடை எலும்புக்கு பேர் வந்து ஃபீமர். ஒரு மனிதன் நீண்ட எலும்பு வந்து தொடை எலும்பு. அந்த தொடை எலும்புக்கு பேர் வந்து ஃபீமர்.
சதுப்பு நிலங்களில் வாழும் தாவரத்துக்கு வந்து ஹோலோபைட்னு சொல்லுவாங்க. சதுப்பு நிலங்களில் வாழும் தாவரத்துக்கு வந்து ஹோலோபைட். இமயமலைக்கு மேல் 400 மீட்டர் உயரத்தில் காணப்படும் காடுகள். இமயமலைக்கு அதுக்குள்ளே இமயமலையில 400 மீட்டர் 4000 மீட்டர் 4000 மீட்டர் உயரத்தில் காணப்படும் காடுகளுக்கு பேரு ஆல்பைன் காடுகள். இமயமலைக்கு மேல 4000 மீட்டர் உயரத்தில் காணப்படும் காடுகளுக்கு பேர் வந்து ஆல்பைன் காடுகள். மக்கள் தொகை கல்வியை பற்றி படிக்கும் பிரிவு டெமோகிராபி. மக்கள் தொகை கல்வியை பற்றி படிக்கும் பிரிவுக்கு வந்து டெமோகிராபி. உண்ணக்கூடிய காளான்கள், நம்ம சாப்பிடக்கூடிய காளான்களோட பேர் வந்து அகாரிகஸ் பைஸ்போரஸ். அகாரிகஸ் பைஸ்போரஸ். நம்ம சாப்பிட காளானோட பேர் வந்து அகாரிகஸ் பைஸ்போரஸ். அதுல என்ன வைட்டமின் கிடைக்குன்னா காளான்ல கிடைக்கக்கூடிய வைட்டமின் பி. காளான்ல கிடைக்கக்கூடிய வைட்டமின் பி. பட்டுப்பூச்சியின் முக்கியத்துவத்தை முதலில் அறிந்த நாடு, பட்டுப்பூச்சி உலகில் அறிமுகம் செய்த நாடு சீனா. மல்பெரி தாவரம் பயிர் செய்யும் முறை. அந்த பட்டுப்பூச்சிக்கு தேவையான உணவு வந்து மல்பெரி இலை. அந்த மல்பெரி தாவரத்தை வந்து பயிர் செய்யும் முறை மோரி கல்ச்சர். அதோட பட்டு சில்க வந்து அளக்கும் அளவுக்கு பேர் வந்து டினையர். பட்டை வந்து எந்த அளவில் அளக்குறோம் அப்படின்னா தங்கத்தை காரட்டில் அளக்குறது மாதிரி பட்டை வந்து எந்த அளவில் அளக்குறோம்னா டினையர். அதே மாதிரி ஆளி வளர்ப்பு என்று அழைக்கப்படுவது சிப்பி வளர்ப்பது. ஆளி வளர்ப்பு என்று அறிந்து கொள்வது வந்து சிப்பி வளர்ப்பு. அந்த சிப்பினா வந்து முத்து வளர்ப்பு. அந்த சிப்பில வந்து முத்துக்காக வளர்க்கப்படும் சிப்பியோட பேரு பிண்டேட்டா யூகேட்டா. முத்துக்காக வளர்க்கப்படும் சிப்பியோட பேர் வந்து பிண்டேட்டா யூகேட்டா. இந்திய கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி கழகம். இந்திய கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் கோழிப்பண்ணை ஆராய்ச்சி பிரிவு நிறுவிய இடம். கால்நடை ஆராய்ச்சி கழகத்துல கோழிப்பண்ணை ஆராய்ச்சி நிறுவிய இடம் வந்து இசட் நகர். 1938ல அந்த இதை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதிகமாக பால் தரும் மாடுகள் வகை முர்ரா. அதிகமாக பால் தரும் மாடுகள் வகையோட பேர் வந்து முர்ரா. ஆசியாவில் காணப்படும் நீர் எருமை. ஆசியாவில் காணப்படும் நீர் எருமைக்கு பேர் வந்து கேப் மற்றும் மாக். ஆசியாவுக்கான நீர் எருமை கேப் மற்றும் மாக். வேளாண்மையில் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் ஜீன்களோட பேரு. நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பாக்டீரியா ரைசோபியம். ஆனா அந்த அதாவது நைட்ரஜன் நிலைநிறுத்தும் ஜீன்களோட பேரு நிப் ஜீன்கள். வேளாண்மையில இது கூட ஒரு இடம் கேட்டிருந்தாங்க. நைட்ரஜன் நிலைநிறுத்தும் ஜீன்களோட பேரு நிப் ஜீன்கள். குழந்தைகளுக்கு தைராய்டு சுரப்பி குறைவால் ஏற்படும் நோய் கிரிட்டினிசம். குழந்தைகளுக்கு தைராய்டு சுரப்பி குறைவால் ஏற்படும் நோய் கிரிட்டினிசம். தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1990. பிளாஸ்மாவில் நோய் எதிர்ப்பு பொருட்களை உற்பத்தி செய்யும். பிளாஸ்மாவில் நோய் எதிர்ப்பு பொருட்களின் உற்பத்தியை தூண்டும் பொருள். நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாவில் அந்த நோயை உண்டாக்கக்கூடிய இந்த கிருமிகளை எதிர்க்கும் நோய் எதிர்ப்பு பொருட்களின் உற்பத்தியை தூண்டும் பொருள். ஆன்டிபயாட்டிக உற்பத்தியை தூண்டும் பொருள் ஆன்டிஜன். பிளாஸ்மாவில் உருவாகும் புரத பொருள். பிளாஸ்மாவில் உண்டாகக்கூடிய அந்த ஆன்டிபயாட்டிக் பொருள் வந்து ஆன்டிபாடி. இப்ப எருமை வகை மாதிரி பன்றியின் வகை வந்து யாக்சயர் பக்சயர். ஏன்னா ஒரு இது கொடுத்து இது எந்த வகைன்னு கேட்டிருக்காங்க. யாக்சயர் வந்து என்னோட வகை அப்படின்னா வந்து பன்றியோட வகை. அதே மாதிரி பக்சயர் எதோட வகைனா பன்றியோட வகை. மிகச்சிறிய உலகத்திலே மிகச்சிறிய செல் எதோட செல் அப்படின்னு கேட்டா பாக்டீரியாவின் BBLA. உலகத்திலே வந்து மிகச்சிறிய செல் எந்த உயிரியோட செல் வந்து மிகச்சிறிய அப்படின்னா பாக்டீரியாவோட BBLA. உலகத்திலே மிகப்பெரிய செல் எது அப்படின்னா நெருப்பு கோழியின் முட்டையில் இருக்கக்கூடிய செல். உலகத்திலே மிகப்பெரிய செல் அப்படின்னா நெருப்பு கோழியின் அந்த முட்டையில் இருக்கக்கூடிய செல். உலகில் காணப்படும் மிகப்பெரிய மலர். உலகத்திலே காணப்படும் மிகப்பெரிய மலர் ராவுல்பியா. உலகத்தில் காணப்படும் மிகச்சிறிய மலர் உல்பியா. பெரிய மலர் வந்து ராவுல்பியா, சிறிய மலர் வந்து உல்பியா. அதே மாதிரி நீர்வாழ் தாவரங்களுக்கு பேரு. நீர்வாழ் தாவரங்களுக்கு இன்னொரு பேர் வந்து ஹைட்ரோபைட்ஸ். ஹைட்ரோ ஓகே. நமக்கு வந்து ஹைட்ரோ அப்படின்றது ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோனாவே நீர்வாழ் தாவரங்கள். இடைநிலை தாவரங்கள் அப்படின்னா மீசோபைட்ஸ். வறண்ட நிலை தாவரங்கள் அப்படின்னா வறண்ட நிலை தாவரங்கள்னா சீரோபைட்ஸ். அதாவது நம்ம வந்து நீர்வாழ் தாவரங்களுக்கு வந்து ஹைட்ரோபைட்ஸ், இடைநிலை தாவரத்துக்கு வந்து மீசோபைட்ஸ், வறண்ட நிலை தாவரங்களுக்கு வந்து சீரோபைட்ஸ். வறண்ட நிலத்துல பாலைவனத்தில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு வந்து சீரோபைட்ஸ். பொய்க்கால்கள் கொண்ட உயிரி வந்து அமீபா. வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள். கீழே வேரூன்றி தண்ணீர்ல மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் தாமரை அல்லி. தாமரை அல்லி வந்து கீழே மண்ணில் வேரூன்றி மேல மிதக்கும் தாவரங்கள்
தாமரை அல்லி. அதே மாதிரி வந்து வேரூன்றி நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள், அது மிதக்கும் தாவரம். வேரூன்றி நீருக்குள்ளே மூழ்கி வாழும் தாவரங்கள் ஹைட்ரில்லா செரட்டோபில்லம். அதாவது கீழே வேரூன்றி நீருக்குள்ளே மூழ்கி வாழும் தாவரங்கள் ஹைட்ரில்லா செரட்டோபில்லம். அதே மாதிரி வந்து வேர் இல்லாமலே நீரில் மிதக்கும் தாவரங்கள், வேரில் கீழே வேறு உண்டாமே நீரில் மிதக்கும் தாவரங்கள் பிஸ்டியா, உல்ஃபியா, ஐகோர்னியா. வேர் இல்லாம நீரில் மிதக்கும் தாவரங்களுக்கு பேர் வந்து பிஸ்டியா, உல்ஃபியா, ஐகோர்னியா. பூச்சி உண்ணும் தாவரம் படிச்சிருக்கோம். அந்த பூச்சி உண்ணும் தாவரத்துல அந்த பூச்சிக்கு என்ன சத்து கிடைக்கும் சார்? பூச்சி உண்ணும் தாவரம். ஓகே, நான் பூச்சி உண்ணும் தாவரம் படிச்சிருக்கோம். அந்த தாவரத்துக்கு வந்து அந்த பூச்சியில இருந்து என்ன உரம் கிடைக்குன்னா நைட்ரஜன் உரம் கிடைக்கும். இதெல்லாம் அவரோட கேட்டிருந்தாங்க. ஏன்னா தாவரம் வந்து ஒரு பூச்சியை சாப்பிடுது, அந்த பூச்சியில இருந்து அந்த தாவரத்துக்கு என்ன உரம், என்ன சத்து கிடைக்கும் அப்படின்னா நைட்ரஜன் சத்து கிடைக்கும். வாஸ்குலார் திசுக்கள் அற்ற தாவரம், வாஸ்குலார் திசுக்கள் அற்ற தாவரத்துக்கு வந்து பிரயோஃபைட்டா. வாஸ்குலார் திசுக்கள் அற்ற தாவரங்கள் வந்து பிரயோஃபைட்டா. அந்த பிரயோஃபைட்டாக்கு எடுத்துக்காட்டு ரிக்ஸியா, ரிக்ஸியா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து உள்ள படிக்கும் போது அது என்ன அப்படின்றது வந்து புரிஞ்சு நம்ம படிக்கணும். அதுக்கு தான் இது வந்து ஒரு இடம் படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது என்னன்னு தெரியும். வாஸ்குலார் திசுக்கள் அற்ற தாவரம் பிரயோஃபைட்டா, ரிக்ஸியா. அதே மாதிரி சர்சினேட் தளிர் இலை அமைவு காணப்படும் தாவரம், தளிர் இலை அமைவு. சர்சினேட் தளிர் இலை அமைவு காணப்படும் தாவரம் வந்து நெப்ரோலெபிஸ். அந்த நெப்ரோலெபிஸ் என்ன வகை அப்படின்னா டெரிடோபைட்டா. டெரிடோபைட்டானா வாஸ்குலார் திசுக்கள் காணப்படும் தாவரம் நெப்ரோலெபிஸ். அதே மாதிரி குடுவை தாவரம், பூச்சி உண்ணும் தாவரம் 3 இருக்கு. நெப்பந்தஸ் டுரோசிரா, அட்ரிகுலேரியா. பூச்சி உண்ணும் தாவரம் 3 இருக்கு. நெப்பந்தஸ் டுரோசிரா, அட்ரிகுலேரியா. அதுல வந்து குடுவை தாவரம் என்று அழைக்கப்படுவது நெப்பந்தஸ். சண்டியூ தாவரம் என்று அழைக்கப்படுவது டுரோசிரா. குடுவை தாவரம் நெப்பந்தஸ், சண்டியூ தாவரம் டுரோசிரா. பிளாடர் ஓட் என்று அழைக்கப்படுவது அட்ரிகுலேரியா. இந்த பூச்சி உண்ணும் தாவரம் 3த்துக்குமே 3 பேர் இருக்கு. குடுவை தாவரம் நெப்பந்தஸ், சண்டியூ தாவரம் டுரோசிரா, பிளாடர் ஓட் அப்படின்னா அட்ரிகுலேரியா. காளானின் குடை போன்ற மேல் பகுதிக்கு பேரு. ஒரு காளான் மேல குடை மாதிரி இருக்கும், அந்த மேல குடை மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து பைலியஸ். காளானின் அந்த மேல இருக்கக்கூடிய குடை மாதிரி இருக்கிறது பைலியஸ். நடுப்பகுதி பேரு ஸ்டைப். மேம்பாடு அடைந்த கிரிப்டோம்கள், மேம்பாடு அடைந்த கிரிப்டோம்கள் என்று அழைக்கப்படுது பெரணி. அதோட இலைகளின் பெயர், அந்த பெரணியோட இலைகளின் பெயர் வந்து பிராண்டுகள். சுவாசிக்கும் வேர்களின் மறுபெயர். சுவாசிக்கும் வேர்கள், கீழே சுவாசிக்கும், அந்த சுவாசிக்கும் வேர்கள், வேறு வந்து சுவாசிக்குது, அதோட பேர் வந்து நிமிட்டோபோர்கள். அது வந்து சதுப்பு நிலம் மற்றும் உப்பியரியில் காணப்படும். நிமிட்டோபோர்கள்ன்றாங்க. அதாவது சுவாசிக்கும் வேர்கள் நிமிட்டோபோர்கள். அது எங்க காரணம்? சதுப்பு நிலம் மற்றும் உப்பியரியில் காணப்படும். சுவாசிக்கும் வேர்கள் உள்ள தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு அபிசினியா, ரைசோபோரா. சுவாசிக்கும் வேர்கள் உள்ள தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு அபிசினியா, ரோசோபோரா. தண்டு பற்று கம்பியாக மாறியுள்ள தாவரம், தண்டு வந்து கம்பி மாறி பற்று கம்பியாக மாறியுள்ள தாவரம் பாசிப்ளோரா, முடக்கற்றான். தண்டு பற்று கம்பியாக மாறியுள்ள தாவரம் பாசிப்ளோரா, முடக்கற்றான். தண்டு முள்ளு மாறி மாறியுள்ள தாவரம், தண்டு முள்ளாக மாறியுள்ள தாவரம் எலுமிச்சை. தண்டு வந்து முள்ளா மாறுவது எலுமிச்சை, டியூராண்டா. தண்டு முள்ளாக மாறுவது எலுமிச்சை, டியூராண்டா. தண்டு இலை தொழில் தண்டாக, இலை மாறி மாறியுள்ள தாவரம், தண்டு இலை தொழில் தண்டாக மாறியது சப்பாத்தி கல்லி, யூஃபோர்பியா. தண்டு இலை தொழில் தண்டாக மாறியதால் சப்பாத்தி கல்லி, யூஃபோர்பியா. தண்டு புல்பில்லாக மாறிய தாவரம், தண்டு புல்பில், உடலை இனப்பெருக்கத்துக்கு தண்டு புல்பில்லாக மாறிய தாவரம் கற்றாழை, வெங்காயம். தண்டு புல்பில்லாக மாறிய கற்றாழை, வெங்காயம். தாவரங்களில் காணப்படும் திசுக்கள் 3. ஆக்கத்திசு. தாவரங்களில் காணப்படும் திசுக்கள் வந்து 2 திசுக்கள், ஆக்கத்திசு, நிலைத்திசு. ஆக்கத்திசு, நிலைத்த திசு. அதுல வந்து நிலைத்த திசு வந்து எளிய திசு, கூட்டு திசு அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும். நிலைத்த திசு வந்து எளிய திசு, கூட்டு திசு. எளிய திசுல வந்து என்னன்னா அப்படின்னா வந்து பாரன் கைமா, கோலன் கைமா. எளிய திசுல வந்து பாரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா. கூட்டு திசு தான் வந்து இந்த சைலம் புளோயம். ஆக்கத்திசு, நிலைத்த திசு. அந்த நிலைத்த திசு வந்து எளிய திசு, கூட்டு திசு. அந்த எளிய திசு வந்து பாரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா. கூட்டு திசுனா சைலம் புளோயம். புளோயத்தில் காணப்படும் செல்கள் சல்லடை குழாய், துணை செல்கள், புளோயம் நார், புளோயம் பரன் கைமா. நேற்று சைலத்தில் காணப்படக்கூடிய குழாய்கள் மாதிரி, செல்கள் மாதிரி, இன்னைக்கு புளோயத்தில் காணப்படும் செல்கள். ஏன்னா தாவரத்தில் உணவை கடத்தும் பகுதி புளோயம், நீரை கடத்தும் பகுதி சைலம். அந்த புளோயத்தில் காணப்படும் செல்கள் வந்து சல்லடை குழாய், துணை செல்கள், புளோயம் நார்கள், புளோயம் பரன் கைமா. தொற்று தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு வாண்டா மற்றும் மார்க்கெடுகள். தொற்று தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு வாண்டா மற்றும் மார்க்கெடுகள். ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு ரோடர். ஒட்டுண்ணியா வாழக்கூடிய தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு ரோடர்.
ஆல்காக்களுக்கும், இந்த கொஸ்டின் முக்கியமான, ஆல்காக்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையே கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துவது. அன்னைக்கு மைக்ரோரைசா படிச்சோம். பூஞ்சைகள் உயர்நிலை தாவர வேர்களோடு கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துவது மைக்ரோரைசா. இங்க ஆல்காக்களுக்கு பூஞ்சைகளுக்கு இடையே கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துவது லைக்கன்ஸ். இதெல்லாம் நிறைய இடம் கேட்டிருக்காங்க. ஆல்கா பாசிகளும் பூஞ்சைகளுக்கு இடையே கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துவது லைக்கன்ஸ். அதே மாதிரி வரம்பற்ற வளர்ச்சி கொண்ட இலைக்காம்புடைய தாவரம், வரம்பற்ற வளர்ச்சி கொண்ட இலைக்காம்புடைய தாவரம் தாமரை. மிகச்சிறிய இலையமைவு கொண்ட தாவரம் ஹைட்ரில்லா வாலிஸ்னேரியா. மிகச்சிறிய இலையமைவு கொண்ட தாவரம் ஹைட்ரில்லா வாலிஸ்னேரியா. வேர்த்துவிகளுக்கு பதிலாக வேர்ப்பைகள் காணப்படும் தாவரம், வேர்த்துவிகளுக்கு பதிலாக வேர்ப்பைகள் காணப்படும் தாவரம் பிஸ்டியா ஐகோர்னியா. வன உயிரிகள் வாரம் கொண்டாடப்பட்ட முதல் எப்போ தொடங்கப்பட்டது? வன உயிரிகள் வாரம் கொண்டாடப்படுவது தொடங்கப்பட்ட ஆண்டு 1955. தேசிய வனவிலங்கு உயிர்வாழ்வு திட்டம், தேசிய வனவிலங்கு உயிர்வாழ் திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1983-84. தேசிய பூங்கா மற்றும் பாதுகாக்க உயிர் வாழ்விடங்கள் திட்டம் உருவான ஆண்டு, தேசிய பூங்காக்களையால் பாதுகாக்கப்பட்ட உயிர் வாழ்விடங்கள் திட்டம் உருவான ஆண்டு 1986. 1986 தேசிய பூங்காக்கள் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் பாதுகாக்கப்பட்ட உயிர் வாழ்விடங்களும் உருவாக்க திட்டம் உருவான ஆண்டு 1986. இந்தியாவில் அழிவுறும் விலங்குகளின் தகவல் புத்தகம், இந்தியாவில் அழியக்கூடிய விலங்குகளின் தகவல் புத்தகத்துக்கு பேரு ரெட் டேட்டா புக். ரெட் டேட்டா புக். செல்லை பற்றி படிக்கும் பிரிவுக்கு பேரு சைட்டாலஜி. செல்லை பற்றி படிக்கும் பிரிவு சைட்டா. பூஞ்சைகளை பற்றி படிப்பது மைக்காலஜி. வகைப்பாட்டியல் அழகு சிற்றினம். வகைப்பாட்டியல் அழகு சிற்றினம். தண்டு சார்ந்த ஒட்டுண்ணி தாவரத்துக்கு விஸ்கம் ஆல்வம். தண்டு சார்ந்த ஒட்டுண்ணி தாவரம் விஸ்கம் ஆல்வம். செல்லுக்குள்ளே கடத்தல் பணி நடைபெற காரணமான ஒரு செல்லுக்குள்ளே கடத்தல் பணி நடைபெற காரணமாக இருக்கு எண்டோபிளாசம் வலைப்பின்னல். ஆரிக்கல்களையும் இதயத்தில் ஆரிக்கல்களையும் வென்ட்ரிகல்களையும் பிரிக்கும் தடுப்பு சோறுக்கு பேரு செப்டா. ஆரிக்கல்களையும் வென்ட்ரிகளையும் பிரிக்கும் தடுப்பு சோறுக்கு பேரு செப்டா. ஈரிதழ் வாழ்வின் மறுபெயர் மிட்ரல் வாழ்வு. ஈரிதழ் வாழ்வு படிச்சிருக்கா? இடது ஆரிகளுக்கும் இடது வென்ட்ரிகளுக்கு இடையே உள்ள ஈரிதழ் வாழ்வு. அதோட இன்னொரு பேர் மிட்ரல் வாழ்வு. இதயம் சுருங்குதலுக்கு பேர் சிஸ்டோல். இதயம் விரிதலுக்கு பேர் டயஸ்டோல். நகரும் தன்மையுள்ள ஒரு செல் பாசி. நகரும் தன்மையுள்ள ஒரு செல் பாசி கிளாமிடோமோனஸ். நகரும் தன்மையற்ற ஒரு செல் பாசி குளோரெல்லா. கரப்பான் பூச்சியின் வேதிப்பெயர் பெரிபிளேட்டா அமெரிக்கானா. கரப்பான் பூச்சியின் வேதிப்பெயர் பெரிபிளேட்டா அமெரிக்கானா. தவளையோட வேதிப்பெயர் ராணா எக்ஸாக்ட் டாக்டைலா. தவளைகள் என்னென்ன காணப்படும் அப்படின்னா, அந்த ஆண் தவளை குரல் பைகள் நாப்சியல் மேடு. இந்த இனப்பெருக்க காலத்துல ஒரு ஒளியை உண்டாக்குறது ஆண் தவளைகள் தானா. அதனால குரல் பைகள் நாப்சியல் மேடு காணப்படுறது ஆண் தவளை. தவளை